அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மிக சிறந்த ஒரு சொல்லை காண இருக்கிறோம். இரு சொல். அந்த ஈரு எழுத்து சொல்லாகிய கலை என்ற கலை, கலை, கலை என்ற அந்த 3 எழுத்துக்கும் உள்ள வேறுபாட்டினை நாம் தெரிந்து அறிந்து கொள்வோம். இவ்வாறான ஒலிக்குவிப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுத்து நிலையில் புரிந்துதலில் நடைபெற்றது என்பதனை நாம் அறிய வேண்டும். ஒலிக்குறிப்பு நாம் ஒலி எழுப்பும்போது பல்வேறு நிலைகள் மாறுபடும். அவ்வாறு ஏற்படும் நிலையினை அறிந்து, தெரிந்து, பதிவினில் கூறும்போது அவற்றுக்குண்டான வேறுபாடுகளை களைதல் நமது புரிதலில் நிலைப்படும். இவ்வாறு புரிதலை நிலைப்படுத்துவதற்காக நாம் இது போன்ற சொற்களை ஆனால் இந்த சொற்களும் பல நிலைப்பாட்டினில் உள்ளது என்பதனை அறிய வேண்டும். ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயின்றதை நிலைப்படுத்துவதற்காக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆகியுள்ளது. அவை நிலைப்படுத்துவதற்கு என்பதனை இன்று நாம் இருக்கும் நமது உள்ள கருவிகளை கொண்டு நாம் பல்வேறு நிலைகளை புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவரவர்கள் செய்த செயல் தொழிலாக தமது வாழ்வினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனது வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை நிலைப்படுத்துவதற்காக பல்வேறு பொருட்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் அந்த தாம் புரிந்து அறிந்து இயற்கை சூழ்நிலையில் நமக்குள்ள அந்த அந்தந்த எங்கு வாழ்ந்தார்களா என்று உள்ள சூழ்நிலையில் அறிந்து கொண்டு அதனுடைய விரிவாக்கம் தான் இந்த பொருட்களாக பயன்படும் நிலையில் நமது தொடர் வாழ்வினை நிலைப்படுத்தும் நிலையினை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறாக ஏற்படுத்தும் நிலை சொற்களில் பயன்படுத்துவது எவ்வாறு? நாம் சொல்லுவது எளிது. ஆனால் சொல்வதை பதிவது மிகவும் கடினம். புரிவதும் கடினம். இதற்குத்தான் நாம் கல் போன்ற அந்த கல்லில் ஏட்டினில் தாளினில் பதிந்து அதை நிலைப்படுத்திக் கொண்டு நமக்கு ஏற்பட்ட வகையில் நமக்கு புரிந்து கொள்ளும் வகையில் காலந்தோறும் அந்த ஒவ்வொரு சொல்லாக்கமும் ஒவ்வொரு மொழியிலும் அவரவர்கள் வகுத்து கொண்ட அந்த நிலையிலும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது என்பதனை நாம் அறிய வேண்டும். இவ்வாறாக ஏற்படுத்தும் நிலைதான் நமது நமது சொற்களின் அமைப்பினை சிறந்து விளங்க செய்யும். இவ்வாறாக பார்க்கும்போது நமது கலை என்ற இந்த சொல்லினை பார்க்கும். இந்த சொல் நமக்கு பெரும்பாலும் கலைக்கூத்தாடி என்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த கலைக்கூத்தாடி என்ற பொருளும் உண்டு. இவை கலை என்ற சொல்லுக்கு கலை கரும்பு என்றும் நாம் கூறுவோம். இவ்வாறான பதிவுகள் பல இலக்கியங்களில் தொடர்ந்து பயந்துள்ளது. இவ்வாறாக பதியும் போது இந்த கலை என்ற சொல்லினை கலையினை கற்று இந்த கலையினை கற்றும் போது அந்த ஒளிக்குறிப்பு அறியாமையை கலைந்து அந்த கலைந்த சொல்லிற்கு பேச்சினில் கலை. இந்த பேச்சினில் கலை வந்து ஆறுதலாக கூறுவது. இந்த 3 சொற்களுக்கும் இந்த கலையினை கற்று அறியாமையை கலைந்து பேச்சினில் கலை. இந்த பேச்சினில் கலை ஆறுதலாக மற்றவர்களும் எடுத்து கூறுவது என்ற அந்த பொருள்படும். இதனை நாம் புரிந்து கொண்டு இந்த களி என்ற சொல் கலை என்ற சொல் களி என்ற மூங்கிற் குழாய்க்கும் பயன்படுத்தியுள்ளனர். கலைப்பை தீந்தது தீந்தயிர் மலைப்பொடுகு என்ற அந்த மூங்கிற் குழாய்க்கு வேங்குழல் கண்ணன் மலர்வாய் கலையெறிந்தும் சிவப்பிரபந்தம் போன்றது இந்த வேங்குழல் என்ற கண்ணன் பாடுவதற்கு தகுந்த மாதிரி இப்போது ஓடக்கோள் கலைநிலை பெறா அக்காவிரி நீக்கம் என்ற அகனார் போன்ற பாடல்களும் இந்த சொல் பிரவாகம் பதிந்துள்ளன. குத்துக்கோள் கலை கொண்டலுக்கு களியின் களியானை என்று அந்த அந்த பாடல்கள் கரும்பு தண்டு நெடுவரையாடு கலையிரு எதிர் என்ற அகனார் பாட்டும் புனர்பூசம் போன்ற சொற்களிலும் இந்த கலை என்ற சொல் கரும்பின் பொருள்பட இந்த ஒரு சொல் பொருள்பட பதிந்துள்ளனர். இவற்றின் கலைக்கூத்தாடி என்ற பெயரும் உண்டு. பேசும் கலையில் கலை முக்கியமான ஒன்று. இதை ஆறுதலாக தனது கலைக்கூத்தாடி என்பது ஒரு ஆறுதலுக்காக அவர்கள் தேடி நாமும் நமது ஆறுதலை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக கலையிடை கலைக்கூத்தாடி என்று அலங்கு கலை நரள தாக்கி விலங்கு எழுந்து அகனான் ஊரிலும் அலங்கு கலை என்பது பூத்த மூங்கில் என்றும் பொருள் உண்டு. இவ்வாறான பொருட்கள் நாம் தெரிந்து கொள்ளும் போது அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த கலை கூத்தாடி என்ற அந்த பொருள் படமும் நாம் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இவ்வாறாக பகிர்ந்து கொள்வதும்
இந்த கலை விளையாடும் கடிப்படும் காத்தும் கலையழகாகும். இந்த கலை விளையாடும் கடிப்படும் காத்தும் கலையகலாகும். இந்த கலை இந்த கடிப்படும் காத்தும் அவருடைய நிலையை காத்தும் அந்த கலை விளையாடும் கலை கூத்தாடி விளையாடும் காத்தும் கலை அகலாது என்று அந்த தொடர்ந்து இந்த கலை நமது கலை கூத்தாடி விளையாடும் அந்த நிலை நமது பயன்பாட்டில் உள் உறைவாக நமது அவர்கள் உள்ளார்ந்த கரையில் நமக்கு உண்மையாக உய்த்துணர் வகைத்தாய் புல்லோடும் இளங்கோடும் பிறவோடும் பிளப்போடும் என்று ஒளிபியல் என்ற அந்த பதிவினில் பதிந்துள்ளனர். இந்த இந்த இவை இது போன்ற கூற்றுகள் உள்ளே மறைவாக படிந்து இருக்கும் குறிப்பு பொருளை ஊமை ஆற்றலால் வெளிப்படுதான் இதை உள்ளுரை ஊமை என்று கூறுகிறோம். உள்ளுரை ஊமை இவை இந்த கலைக்காட்சி கூத்தாடி அந்த பாடல்கள் பல்வேறு ஒலிபியலில் பயன்படுத்துவது. இது தொல்காப்பியரும் பயன்படுத்தியுள்ளார். இவை ஒரு இன்பம், அந்த இன்பம் உள் உவமை என்பது இன்பம் ஊமை ஆற்றலால் உள்ளுரை ஓமைக்கு நாற்கவி ராச நம்பிதரும் இலக்கணம் பெறும். அவர் ஒரு விளக்கம் தருகிறார். ஆராய்ந்து அறியும் பகுதினை உடைத்தாய் புல்லொடும் இளங்கோடும் பிறவோடும் தோன்றும் உள்ளுரை ஓமை. இதை எல்லாவற்றுக்கும் தோன்றினான். இந்த ஒலிபியலில் என்ற பாட்டின் இலை விளையாடும் இளமுலை சாயற்கு இடைந்த மண்ணில் கலை விளையாடும் கடிப்புடும் காத்தும் கலையழகாடும் உலை விளையாடும் உயர் சிலம்பா இன்னும் உட்பொருள்தால் மலை விளையாடும் மதிற்றஞ்சை வாணன் மலையத்திலே மானை பிரியாத கலை விளையாடும் என்று அந்த தலைவி பிரியாது விளையாட வேண்டும் என்ற பொருள் இந்த உள்ளுரிமையாகும். அந்த நீ என்பதனால் நீயும் தலைவியை பிரியாது விளையாட வேண்டும் என்று அந்த பாட்டின் உள்ளுருவமாக விலங்கெடுத்தோட்டி பிளப்படுத்துமாறு அமைந்துள்ளது என்று என்னை கூறுகிறார். இவை ஒரு இன்பம் தரும் தயக்கம் என்பது தொல்காப்பியர் எல்லையற்ற இன்பம் தருவதை உள்ளுரை அமைப்பதின் நோக்கம் என்கிறார் அகத்தினையும் அந்த தொல்காப்பிய பாடல்கள். இவையெல்லாம் இந்த கலை விளையாடும் இவற்றிற்கும் அந்த ஆயக்கலைகள் அந்த கலை இந்த கூத்தாடிக்குள்ள கலை விளையாடும் என்று அந்த சொற்றொடர் பிரிவினை ஏற்படுவதற்காக இந்த கலை கூத்தாடி என்ற அந்த பிரிவு ஏற்படுவதற்காக பெரும்பாலும் இந்த நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று கூறி அந்த இலை விளையாடும் இளமுலை சாயருக்கு இடைந்த மண்ணி கலை விளையாடும் கடிப்படும் காத்தும் கலையகலாதும் குலை விளையாடும் உயர் சிலம்பா இன்னும் உட்பொருட்டால் மலை விளையாடும் மதிற்றஞ்சை வானன் மலையத்திலே மானை பிரியாது கலை விளையாடும் என்று தலைவியை பிரியாது விளையாட வேண்டும் என்று அந்த தலைவனுக்கு பாடலாக உள்ளுருவமையாக கூறப்படுகிறது. இந்த நற்றினை குறிஞ்சியிலும் கலைப்பெயர்ச்சியில் நட்பினால் பிறரின் வருத்தத்தை தாங்குதல் கொண்ட அந்த சூழலிலும் இந்த கலைப்பெயர்ச்சிகள் அந்த மூங்கில் குழாய் என்ற பெயரிலும் கலைப்பை தீந்தை மலைப்படுகடாம் அந்த பாடலிலும் கலைப்பாடு இறங்க பள்ளியம் கரங்க ஆடுமகள் நடந்த கொடும் புரிநோன் கயிற்று அதவத்தின் கனியன்னசம் முகத்து தூய்தலை வந்தி வன்புறம் தூங்க கலைக்கண் இரும்பொறை ஏறி விசைத்தெழுந்து குறுமாக்கள் தாளம் கொட்டும் அச்சிறுராடே நாறு மயிர்குடிச்சி குண்டகத்துவே குடுமிலை சீரு குடிச்சியை கையகத்துவே பிறர் விடுத்தற்கு ஆகாத பிடித்தே நெஞ்சே என்ற இந்த நற்றினை பாடலில் பகிர்ந்தனர். இந்த பாடல் நமது அந்த பாடலில் புல்லாங்குழல் ஒலிக்க பல இசை கருவிகள் இசைக்க முறுக்கிய பொறிகளால் ஆன வலிமையான கயிற்று கலையேறி விளையாடும். இந்த கலைக்கூத்தாடிகள் ஆடும்போது பார்த்துக்கோ அந்த புல்லாங்குழல் அவர்கள் ஒழித்துக் கொண்டு பல இசைக்கருவிகளை இசைத்துக் கொண்டு முறுக்கிய பொறிகள் அந்த கயிற்று போன்ற வலிமையான கயிற்றில் கலையேறி விளையாடினாள். அதை அத்திப்படம் போன்ற சிவந்தை முடித்த குரங்கு குட்டி பார்த்து கொண்டிருந்தது. மெல்லிய தலையுடைய வலிமையான பெண் குரங்கினை கூட்டி கயிற்றில் தொங்கி விளையாடியது. இவற்றையெல்லாம் அந்த குரங்குகள் விளையாடுவதை பார்த்து கூட இந்த கூத்தாடும் தன்மை தொடர்ந்து செயல்படுத்தின. இதனை பார்த்த மலைவாழ் குறைவினர் சிறுவர்கள் நிறைய சிறுகுன்றில் உள்ள மூங்கில் கணுப்பில் ஏறி விரைவாக எழுந்து தாளம் கொட்டின. அக்குன்றே கூட்டத்தார் காக்கும் சீரூர் என்று பெயர் பெற்றது என்ற அந்த அகத்தினையில் அச்சூரில் வாழ்பவள் நிறைய கூந்தலுடைய கொடிச்சி அவளால் படைக்கப்பட்ட என் நெஞ்சு கொடிச்சியின் கையில் உள்ளது என அதனை
பிறர் எவரும் விடுவிக்க முடியாது என்று கூறும் பாடலை சிவந்த அத்திப்பழமை குரங்கு குட்டியின் சிவந்த முகத்துக்கு ஒப்பிட்டு கூறுகின்றனர் என்று இந்த புல்லாங்குழலை ஒலிக்கும் இந்த கலைக்கூத்து ஆடுகின்ற அந்த நிலையினை எவ்வாறு அந்த கலைக்கூத்தாடி தொழில் நிலைப்பட்டது என்பதை இந்த அகத்திணையில் நமது அந்த தொடர் பாடலாக பதிந்துள்ளதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதே போன்று புறநானூற்றில் கம்பளை கண்ட நாடு என்று இந்த ஆடுகளை நரளம் என்ற அதற்குள் விளைந்த அந்த பாடலில் பதிந்துள்ளனர். இந்த பாடல் நமது சாலமன் பாப்பே அவர்களும் வளமிக்க நாடு நலமழிந்து போகும் என்ற தலைப்பில் பட்டு முதலில் அவர்கள் கம்பளை கண்ட நாடு என்று புறநானூற்று பயந்துள்ளனர். தமிழர்களின் கால்கள் முன் செல்ல பார்வையோ பாதையின் மேல்தான் நெஞ்சமோ கொஞ்சமும் பாறையின் நினைவிலிருந்து மீள மறுக்கிறது. வளமான நாடும் வறுமை தீரத்தரும் மக்களும் வளங்கட்டு அழிந்துதான் போக வேண்டுமா என்ற எண்ணம் சென்ற நாட்களில் நின்று கொண்டது அழுகை கவிதையாகிறது. அந்த அழுகை கவிதையாகிறது என்று வெப்புள் விளைந்த வேங்கை செஞ்சுவன் கார்பயில் கழித்த பெரும்பாட்டு ஈரத்தும் புலிமயங்கி பல உழுதும் வித்தி பள்ளி ஆடிய பல் கிளை செவ்வி கலைகால் காலாலின் தோடு ஒளிவு நந்தி மென் மயில் புனிற்றுப்படை கடுப்ப நீரில் கருந்தால் போகி ஒருங்கு தீல் விரிந்து கீழும் மேலும் எஞ்சாமை பல காய்த்து வாழுதின் விளைந்த புது வரகு அறியும் திணைக்குரிய கவ்வை கருப்ப அவரை கொழுங்கொடி விளக்காய் கோட்பதமாக இளம் புதை கொழுனிய மட்டின் தேரல் புல்வை குரம்பை குடிதோறும் பகர்ந்து நறுணை கடலை விசைப்ப சோறு அட்டு பெருந்தோள் தாளம் பூசல் மேவல் பருந்தா ஆணையர் யானர் நண்டும் கொல்லோ இரும்பல் கூந்தல் மடைந்தைய தந்தை ஆடுகளை இந்த ஆடுகளை நரளும் சேட்சிம்மை புலவர் பாடி ஆனார் பண்பின் பகையர் ஓடுகள கம்பளை கண்ட அந்த ஆடு என்று அந்த பொதுவியலாக கையெழுந்தை கபிலை பாடலை பாடியுள்ளனர். இவற்றின் இந்த புல்லால் வையப்பட்ட சிறிய குடிசில் குடியிருக்கும் குடியேற்றோரும் குடிக்க கொடுக்கிறார்கள். மனைக்கும் நெய்யில் கடலை துள்ள அதனோடு சோற்றை சமைத்து உம்பிப்பதற்காக பெண்கள் பாத்திரங்களும் ஓசை போல வருத்தப்படாமல் கிடைக்கும் புதிய வருவாய்களை உடையது இந்த நாடு. இத்தகைய நாடு இனி அழிந்து போகுமோ என்று அந்த நிலையினை பகிர்ந்துள்ளார். இவற்றின் கூற்று நாம் நீராடும் பலவேறு நிலைகள் கிருஷ்ணாவதாரம் அந்த பாடலில் நீராடும் போது கண்ணனின் ஆடை கவரப்பட்ட ஆய மகளிர் அணிந்து கொள்ள குறுந்த மரக்கிளை நீருக்குள்ளே வளைந்து செல்லும்படி தம் திருவடியால் மிதித்த திருமால் போல என்னும் ஓமை பண் புனல் தொழுனை என்பது யமுனை ஆற்றின் வார்மணல் அகன்துறை அண்டர் மகளிர் ஆய மகளிர் என்னும் கண்களை மூங்கில் அந்த மூங்கில் சொல்லினை இந்த பயன்படுத்தியுள்ள ஒடியர் மரம் சில விதிக்க என்ற அந்த பாடலின் மால் போடு என்று அந்த பாடலில் பதிந்துள்ளார். இந்த புறநானூற்று பாடல் 120 அகநானூறு இந்த பாடலும் நீர்வளம் பொருந்திய யமுனை ஆற்றில் மணலையுடைய அகண்டத்துறை நீராடிய ஆய மகளிர் குளிர்ந்த தலையை உடுத்திக்கொள்ள குறுந்த மரம் வளையபடி மிதித்து தந்தான் கண்ணன் என்ற அந்த கிருஷ்ணாவதார அந்த பாடலினை இங்கு பகிர்ந்துள்ளனர். அந்த குறுந்த மரம் அந்த மரத்தில் விளையாடும் அந்த தன்மையை மூங்கில் மரத்தில் விளையாடும் தன்மையை அந்த மாய மகளிர் எவ்வாறு உடுத்திக்கொள்ள இந்த தன்மையை விளக்கிக் கொள்கிறார். கலை வளர்த்தும்பின் கண்ணிடம் என்று சங்க காலத்தில் பல பாடல்களும் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் இந்த பதிவினை காணலாம். கால்நிலை பெறும் எருமை கலைபை தீந்தயிர் என்று கால்நிலை எருமை கலைபை தீந்தயிர் என்று இந்த காட்டில் வசிக்கும் எருமையின் மூங்கில் குழாயினால் ஊட்டப்பட்ட இன்சுவையுள்ள தயிரும் அந்த காலத்தில் மூங்கில் குழாய் அந்த இன்சுவை ஊட்டப்பட்ட வசிக்கும் அந்த மூங்கில் ஊற்றப்படும் அந்த நிலையை கூறுகின்றன. கலை வளர்த்தும்பின் கண்ணிட நிமிடம் கலை வளர்த்து மூங்கிலால் உருவாக்கப்பட்ட பெரும் வங்கியத்தின் துளையிடங்கள் ஆகியோடு எழுப்பும் என்று இந்த மலைப்படுக்கடாம் என்ற அந்த பாடலில் பகிர்ந்துள்ளனர். இது போன்ற சொற்கள் வேறுபாடுகளையும் அறிந்து புரிந்து அந்த சொற்றொடர்கள் அந்த பகுதியிலும் அந்த நிலைக்குள்ளும் தன்மையினை பல தொடர்ந்து பதிந்துள்ளனர். பல்வேறு குறிஞ்சி பாடல்கள் குறிஞ்சி திணை போன்றவர்களும்
கலை வளர் இந்த 3 சொற்களுக்கும் இணையாக அதனுடைய ஒலிக்குறிப்பு இருந்தாலும் அதனுடைய வேறுபாடுகளை அறிந்து தெரிந்து அந்த 3 இந்த கலை கலை கலைந்து கலை இந்த 3 சொற்களுக்கும் உள்ள வேறுபாட்டினை நாம் தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். யாரும் கேட்க